தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. TNUSRBPC 2022 காவலர் தேர்வுக்கான வேகன்சி வந்து 3000 இல்லை கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வந்து என்ன கொடுத்துட்டேன், கிளாரிட்டி ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து புதிய காவலர் நியமனத்திற்கான ஒரு கேள்வி விடுத்து தான் அதுக்கான பதில் அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பயும் எந்த வீடியோ போட்டாலும் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்டா SRPC வேகன்சி 3000 தானே, SRPC வேகன்சி 3000 தானே, எஸ்பெஷலி எழிலரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆண் மாணவர், அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அவர் வந்து தீவிர வந்து வெறியரா இருக்காரு போல இருக்கு, ஒரு காவலர் ஆகியே தீரணும்னு சொல்லிட்டு. அவர் நம்ம சேனல் மட்டும் இல்ல, நம்மளுடைய அகாடமியினுடைய சார்பில் இருக்கக்கூடிய சென்னை IAS அகாடமி சேனல் இருக்கு, அதுக்கும் போய் கொடுக்குறாரு கமெண்ட். டிஃபென்ஸ் சேனல் இருக்கு, சரி இங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தா அதர் யூடியூப் சேனல்ஸ் எங்க போனாலுமே அவர் வந்து எதை பதிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா TNUSRBPC வேகன்சி 3000 தானே சொல்றாங்க. அது உண்மையா? ஸோ அவருக்கு வந்து அதிகப்படியான கவலை இருக்கு மனசுல, வேலைக்கு போயே ஆகணும்னு ஒரு கவலை இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கிறதுனால நம்மளால எதனா மாற்ற முடியும்னா கண்டிப்பா மாற்ற முடியாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட தான் இன்னைக்கு நான் அதை பத்தி பேசலான்னு வரேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க பேசவே கூடாது, ஓகேவா? அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதுனாலதான் இந்த வேகன்சி இதை எடுத்துட்டு வரனே, ஓகேவா? இப்போ ஒரு தண்ணி இருக்கு, இது உங்க எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளவு வெயிட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஒரு ஆசிரியர், ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நானே கேட்கறேன், நான் ஒரு ஸ்டாஃப் தானே, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் தானே, கேட்கறேன் இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி சுமாரா நான் வச்சுனா எடை வச்சுனா எவ்வளவு இருக்கும்? ஒரு 50 கிராம் இருக்கும், இல்லைன்னா ஒரு 100 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாட்டர் ஒரு பாட்டில் இருக்கிற தண்ணியை அப்படி பிடிச்சிக்கிறேன், ஓகேவா? நிக்கிறேன். எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ஒரு நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம் தாராளமா நிக்கலாம். ஒரு மணி நேரம் முடிவில் என் கை இதை பாரமா உணரும். என் கை கண்டிப்பா இந்த கிளாஸ் என்ன உணரும்? ஒரு பாரமா உணரும். ஒரு நாளோட முடிவில் நான் இப்படியே நின்றுட்டு இருக்கேன்னா என் கை எப்படி இருக்கும்? மறுத்து போயிடும், ஓகேவா? சோ இந்த கிளாஸினுடைய வெயிட் வந்து 100 கிராம், எடை போட்டப்ப 100 கிராம் இருக்கு. 1 மணி நேரம் பிடிக்கும் பொழுது என் கை வந்து இந்த கிளாஸ் எப்படி உணர்ந்துச்சு? பாரமா உணர்ந்திருக்கு. ஒரு நாள் முடிவில் என் கையே மறுத்து போற அளவுக்கு இந்த கிளாஸ் தண்ணி செஞ்சிருக்கு. கிளாஸினுடைய வெயிட் எதனா கூடிச்சா? தண்ணி ஏறிச்சா? நான் தண்ணி எதனா ஏறிச்சா? நான் இல்ல. இந்த கிளாஸினுடைய வெயிட் ஒரு நாள் முடிவிலேயே அதே 100 கிராம் தான் இருக்கு. ஆனா என் கைக்கு பாரம் கூடி இருக்கு. என் கையினுடைய பாரத்தை அது கூட்டி என் கையவே மறுக்கிற அளவுக்கு செஞ்சிருக்கு. இந்த மாதிரிதான் கவலைகள் உன் மூளையவே மழுங்க செய்யும். நீ இன்னும் 3000 வேகன்சி தானா, 3000 வேகன்சி தானா, 3000 வேகன்சி தானா எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருப்ப? கேட்டுட்டே இரு, அது ஒரு கவலை. அப்பயே அதை கடந்து போறவன் வெற்றியாளனா மாறுவான். நீ இதை கேட்டுட்டு இருக்க பாரு, 1 மணி நேரம் முடிவுல கை வலிக்க ஆரம்பிக்கும், மனது சோர்வடைய ஆரம்பிக்கும். சோர்வடைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறது கேன்சல் ஆகும், ஓகேவா? இதையே நீ முழு நேரமா கேள்வியா மாத்தனா 3000 தான் வருமா, நம்மளாம் பாஸ் ஆகுமா, கட் ஆஃப் ஏறிடுமே, நம்மளால முடியுமா அப்படின்னு முழு நேரமா அந்த கவலையை வந்து உன் மனசுக்குள்ள தூக்கி சுமந்துட்டுனா இதனுடைய முடிவில் உன் கை மறுத்து போன மாதிரி உன் மூளை மறுத்துடும். அதுக்கப்புறம் நீ என்ன படிச்சாலுமே உனக்கு அது பிரயோஜனப்படாது, கண்டிப்பா வேஸ்டா தான் முடியும். நான் சொல்லிட்டேன், அது 10,000க்கு வரும், கிட்டத்தட்ட 8000 வேகன்சிக்கு மேல வரப்போகுது. அது ஏன் இன்னொரு கேள்வியாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னுடைய கேள்வி. சரி 3000 தான் வரட்டுமே, என்ன பண்ணிட்டு போறீங்க? படிச்சா வேலை தானே. அப்ப இதை நம்பி எத்தனை பேர் இந்த நேரத்துக்கு டிராப் ஆயிட்டு இருப்பா? ஐயோ 3000 தான் வருதான், அந்த சும்மா அப்ளை பண்றவங்க ஏதோ வந்து கடமைக்கு எழுதிட்டு ஃப்ளூக்ல அடிச்சுட்டுலாம் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. அவங்களாம் இப்போ உங்களுக்கு 3000 தானே, நமக்கு இந்த முறை கிடைக்காது, நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் விலகிடுவான். அப்படி விலகின அவனை விட்டுட்டு நீ படிக்க ஆரம்பிய. உன் மனசுல கான்பிடென்ட் இருந்தா படிச்சு பாஸ் ஆவேன். இந்த உலகத்துல நீ பிறக்கும் போது ஒரு ஆள் தான் நினைச்சு வந்தியா? நம்ம ஒருத்தன் தான் வந்தியா? இல்ல ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போட போனேன், 60 பேருக்கு காம்படிஷன் தானே ஒருத்தனா போனேன். காலேஜுக்கு போனேன், 60 பேர் தான் அந்த கிளாஸுக்கு போவாங்கன்னு தெரியும். கவுன்சிலிங்ல போய் நீ ஒருத்தனா தானே செலக்ட் ஆகி அந்த கிளாஸ்க்குள்ள போனேன். அந்த 60 பேர் கூட தானே படிச்சு போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த, செகண்ட் ரேங்க் வந்த. அப்ப அந்த போட்டி போடுற மனப்பான்மை உனக்கு ஸ்கூல்ல இருந்தே வர உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப மட்டும் ஏன் பயப்படுற? இப்ப 3000 இருக்கு, 60 எங்க 3000 எங்க? ஏன் ஜெயிக்க முடியாது? கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரியில அடிச்சு தள்ளிட்டு ஜெயிப்போமே. எப்ப பார்த்தாலும் 3000 வேகன்சி தானா, 3000 வேகன்சி தானா. எக்ஸாம் எப்போ வரும்? அடுத்த கேள்வி. எக்ஸாம் எப்ப வந்தா உனக்கு என்ன? படிக்கிறத படி. எக்ஸாம் தான் எவன் படிக்க போறீங்க? எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யாரால பாஸ் ஆக முடியும்? எல்லாருக்குமே கொடுத்துடலாமா? இப்பத்துல இருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாதானே நமக்கு அங்க போயிட்டு ஒரு ஓப்பனா இருக்கும். நம்ம நல்ல ஒரு ஸ்பேஸ்ல நல்லபடியா மார்க் எடுத்துட்டு நல்ல ஒரு வேலையை தக்க வச்சுப்போம். ரிட்டன் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டா ஒரு பெருமையான வேலையோட உறுதியோட இருப்பேன். தயவு செஞ்சு சொல்றேன், முப்படையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து அந்த கேள்வி கேட்டு உன் மனசை சோர்வடைய வைக்காத. இது நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்கன்றதுக்கான பதிலான அந்த பதிவை நான் கொடுக்கல. நான் எதுக்காக கொடுக்குறேன்னா, இன்னும் நீங்க ஏன் டென்ஷன் ஆகிக்கிட்டு இன்னும் நீங்க அதையே ஒரு கேள்வியா வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, பசங்களுக்கு என்னதான் ஆச்சு, இன்னுமா படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். கண்டிப்பா வேகன்சி நல்ல வேகன்சி தான் வரும். அமைதியா படிக்க ஆரம்பிங்க, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன். நல்லபடியா படிங்க. அதுக்கான முயற்சியை நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில பதிவுகள் வீடியோஸ் போடுறோம். அந்த வீடியோவினுடைய முடிவில் உனக்கே அதெல்லாம் தெரியும். இப்போதானே எங்க கூட சேர்ந்து படிக்க ஆரம்பி. முப்படையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா வந்து காவலர் தேர்வை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பயத்தை போக்குங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ முப்படையை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா காவலர் ஆவது உறுதி. இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.